எல்லாரும் அமைதியா இருங்க ஐயா, பேசல கேட்காதுல்ல. சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுன்னா மணி நேரு சொல்லு. ஐயா பேசாத இருங்க ஐயா, அவர் பேசுறத கேட்கணுமா இல்லையா? பள்ளிக்கூடமா இருக்கியா? நேரம் கட்டி லெவல் ஐயா அங்கே பாருங்க, கிட்ட வந்து என்ன பண்ணீங்க? அங்கே இருந்து வாங்கிட்டு போக வேண்டியதான். அதான் முக்கியம். எதுவும் போகாத. யார்கிட்ட பேசாத. ஃபோன் பண்ண பிஸி அது அப்புறமா கொடுக்குது. ஆமாம், அது எதுக்கு கிட்ட கொடுத்தலாமா? இல்லையா போகிறாங்களா போகிறாங்களா? எது கொடுத்தோம்னா ஆமாம், நீ போகிறல ஊருக்கு போடல. விபூதி போட்டி வைக்காத. பகவான் அவனுக்கு விபூதி வைக்காத. இப்போ கலந்துக்கு சொல்லிடுங்க. ஒரு இதெல்லாம் கலந்து விபூதியா? ஆமாம், இது கலந்து பரவாயில்ல, வைக்காத. அது சைடில் இருந்து வைக்காத. பார்த்து ஜாக்கெட் போட்டு கால் பண்ண. உள்ளதுல சரி நானே இருக்குதுங்கய்யா. சைடில் பாருங்க, தெரியும். ரெண்டு சைடில் இருக்குது. இல்லை பேர் இருக்குது. யார்ப்பா? ஜெகவர்மன். ஜெகவர்மன் வந்துருக்கு. அதான் அப்பா ஜெகவர்மன். பாப்பா சட்டு பாப்பா. அதான் சரியாத ஜெகவர்மன். அதில் அது ரெண்டு கொடுத்துருக்கான். ரசிக புதி மருந்து. பாய் லைட் தான் வந்து ஒன்று சார் கூட ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் நீ கெட்டு போகிறேன். சார் பொருள் வாங்கிட்டு பேர் கொடுத்து போங்க. சுஜித் ஓகே. கடையை போய் முடிச்சியா? கடையா கும்பிடுங்க. பேர் இருக்குவா? ஆசைப்பட்டேன். நல்லபடியாக போ. பேர் இதையும் இது இனிமேல் வந்து நீ உன் பேரை சொல்லக்கூடாது.
அம்மா கீதா அம்மா கம். மலையூருக்கு எப்போ போகிறீங்க? மலையூருக்கு போகிற மாதிரியா இருந்தால் வச்சுட்டு வீடு எடுத்து போங்க. அங்கே வச்சு ஆமாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், விளக்குக்கு அடியில் தாம்பல் தட்டில் வைக்கணும். 27 நாள் மட்டும்தான் வணங்கணும், அதுக்கு மேலே வணங்கக்கூடாது, அதுக்கிட்டே வந்துடும். சரிங்களா? வீரசேகர் சரி பார்த்து சரி போங்க, டைம் ஆச்சு போங்க, பூஜை பண்ணு போ. அதான் முக்கியம், போ தப்புங்க, இந்த வேலைக்கு தானே போ. சரி யார் யார் சாமி பார்க்க ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக வாங்கி ஆகும். ஏற வைக்கணும் ஐயா, சரிங்களா? காலி அடிச்சா கிடைக்காதுங்க, வாங்குவோம். எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன் நம்பர் நோட்டில் எழுதி வைக்கணும். ஏன்னா குரூப் ஓப்பமா இல்லை சரி வராது. கண்ணு தெரியாது, செஞ்சதே தெரியாது. நித்திஷ் 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 சரி, நீ பூஜை பண்ணும்போது இப்படி உட்காரக்கூடாது, நேரம் முத்திரை வந்து நீ ஜீன் முத்திரை தான் போடணும், அது போடக்கூடாது. இது அமுக்கணும், லைட்டாக அமுக்கணும், இது விரிக்கும், அதே போல விரிக்கும். இப்படி முதல்ல நீ வந்து புதுசு வச்சுருக்க முதல்ல 3 ஆக்கணும் கேட்கட்டும். சரியா? அமைதியாரு. நீங்கள் வேறு ஃபஸ்ட்டு நீ ஏன் சாமி எடுக்க போறீங்களா? சாமி எடுக்க போகிறீங்க? கருப்பு சாமி எடுக்க போகிறீங்களா? சரி, கருப்பு சாமி எடுக்க போகிறீங்கன்னா நான் சொல்லுபடி கரெக்டாக பூஜை பண்ணணும். படிக்கணும் செய்யணும், இதுவும் பாரு. சரியா? இது மட்டும் குறிக்கோளாக வச்சுக்காது. உங்களுக்கு தேவையான மட்டும் நான் கொடுத்துருவேன், ஆனால் கரெக்டாக நீ பூஜை பண்ணணும். சரியா? படிப்படியாக தான் நான் ஒன்று மொத்தமாக கொடுத்தா வச்சுக்க உன்னால் தாங்க முடியாது. சரியா? படிப்படியாக நீ வந்து யார்கிட்ட பிறக்கும் இது முதல்ல நீ பூஜை பண்ணுற இருக்கும். கருப்பு சாமி வணங்கும் பொழுது நேரடியாக வந்தாலும் சரி, கனவில் வந்தாலும் சரி, பயப்படக்கூடாது. பயமுத்துவாங்க தான், கத்துவாங்க தான், ஆனால் இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், அமைதியாக இருக்கும். சரியா? தர்ப ஆசனம் மாதிரிலாம் பண்ணணும். நாகராஜ் ஆச்சரிய சாமி வணங்குறீங்களா? உங்களுக்கு 2 மட்டும் தான் சொன்ன கொடுத்தேன். நீ எத்தனை நாள் இன்னைக்கு மணி ஐயா கரெக்டாக போயிருக்கோம். சரிங்களா? எது வந்தாலும் சரி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சரிங்களா? சிவனேசன் சிவனேசன் வாங்க. இது பேர் சிவனேசனா? இது பேர் சிவனேசனா? என்னென்ன சாமி எடுத்தீங்க? அமைதியாக இருப்போம். நேரே வச்சிங்களா?
அதை சரி பூஜை பண்ணிங்களா? அது பொருள் நம்ம தூக்கி போட்டிங்களா? வச்சுருக்காருங்க அந்த பொருள் சரிங்களா? என்னதான் நீங்கள் சாமி யார் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முறைப்படி வச்சுருக்கணும். நான் கூட உங்களுக்கு சாமி கொடுங்க சரிங்களா? கரெக்டாக பூஜை பண்ணணும். முதல்ல இதை வணங்குங்க. ஒரு வாரம் சரி வாங்க, நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சாமி நான் கொடுங்க, காலை நான் கொடுங்க. நீங்கள் கரெக்டாக பூஜை பண்ணணும். இது எதுங்க ஆரம்பிங்க? இனிக்கா செவ்வாய்க்கிழமை கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா? அந்த பொருளாக இல்லைன்னா நாலு குத்து இருக்கக்கூடாது, தீ போட்டு சரிங்களா? சரி போயிட்டு கால் பண்ணுங்கள். அப்பா வேணுத்துறை அப்பா மாற்றி மாற்றி தள்ளி தள்ள சரி அதான் எடுத்துன்னு எல்லாரும் வீட்டுக்கு போகும்பொழுது ஆரத்தி காட்ட சொல்லுங்கள் உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மா வந்து காட்ட சொல்லுங்கள். அம்மாவோ அப்பாவோ யாருன்னா காட்ட சொல்லுங்கள் ஆரத்தி. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் சரி யாருன்னா காட்ட வீட்டில் ஆளே இல்லைண்ணா. வீட்டில் ஆளே இல்லை. நீங்களே காட்டிங்க அப்புறம் ஆரத்தி. சாமலா ஏம்மா சாமலா? ஆமாம் சாமலா சரியாக கேட்டுங்க. நீங்கள் கோவில் கட்டுற மாதிரியா இருந்தால் மார்கழி மாதத்துக்குள்ளே பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு மேலே மார்கழி வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் பொருள் வாங்கிக்கணும். யாரையும் நம்பக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அதிகமாக மேலே கண்ணு வரும், ரெண்டு கட்டு ஆசைப்படுறாங்க சார். சாம்பவன் சரியானது சிவபெருமான். ஆமாம் உள்ளது எதுவும் ஒரு எடுங்க. அதை அவர் பேர் தான்ப்பா. அது தெரியும். மேலே கல்லா சாம்பல் ரைட். நான் சொன்னது அங்கே போய் வந்துடுங்க. போக சரிங்களா? நல்லது ஞாபகம் வச்சுக்கங்க. அதே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அவன் பேரை சொல்லி வீட்டில் வந்துடுங்க. அவன் பேரை சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பேர் தான் தினேஷ். தினேஷ் போயிட்டு போன தினேஷ் சாமி நேரடியாக வந்துச்சுன்னா நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க. வேலை செய்ய முடிக்கூடாது சரியா? இப்போ நீ வந்து எப்படின்னா உனக்காக நீ பூஜை பண்ணிட்டேன், 6 லட்சம் ஊர் போடல. ஆனால் என்ன சாமி நேரடியாக வந்துச்சா? அது வந்துச்சா நீ என்ன பண்ணுறேன்னா உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு சரியா? அப்போ கரெக்டாக ஒரு 3 நாள் போடுறேன். ஸ்டார்ட் பண்ணி ராகினி. மாமா இந்த பவுடரையும் இந்த விபூதி மருந்து இதெல்லாமே அதை வசதி முறை பார்த்தா பாலை கலந்து கொடுத்துடணும். என்ன வரும் அப்படிங்களா? ஆனால் தெரியக்கூடாது. போயிட்டு கலந்து
ரங்கநாதன் ரங்கநாதன் நீங்கள் தாங்க நான் சொல்லும்படி தான் பூஜை பண்ணணும். ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது கொடுக்குங்களா? அப்போ நானே கட்டுக்கட்டுங்க. அவனை அப்ரூவ் பண்ணுறேன். நான் பூஜை கொடுக்குன்னா கரெக்டாக அதுபடி பூஜை போடணும். இல்லை நானே கண்டிப்பாக கட்டுக்கட்டுங்க. பிரச்சனை தீர வரைக்கும் கண்டிப்பாக வந்து கட்டுக்கட்டி தான் ஆகும். கொடுக்கக்கூடாது. அது முதல்ல நீங்கள் மாற்றணும் சரிங்களா? காலையில் போய்தானா காலி மாடி அந்த மாதிரி எங்கே கேட்டீங்க இந்த மைக் மீது எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு விழுகுதா பாரு கரெக்டாக வரும். எத்தனை பார்த்து 34 எவ்வளோ போடுறேன் நான் போட சொன்னேன். நோட்டு போட்டு போட சொன்னேன். 34 தமிழ்லேயும் கஷ்டமாக தெரியாது. சுதாகர் நான் காட்டிடுறேன் கிட்ட எப்படி காட்டிடுவாங்க சொன்னாங்க பிடிக்கிறேன் சரிங்களா? நைட்டு நீங்கள் தங்கிடுங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கரெக்டாக மாறி ஆகிடுச்சுன்னா நான் நைட்டு வரேன். எப்படி நான் காட்டியர் வணங்கணும், எப்படி கூப்பிடணும் அதை நான் கற்றுத்தரேன் சரிங்களா? அப்படிலாம் அவங்க காட்டியர் ஆவாகனம் பண்ணி கொடுக்குறேன். கரெக்டாக பூஜை பண்ணணும். தமிழ் தெரியல தமிழ் தெரியல தெரியும். கண்ணு கொடுங்க. நீங்கள் கையில் கீழே போட்டு போடு. சரி காட்டேரி ஏவல் அனுப்பக்கூடாது. நீங்கள் அது ஒரு அரிதேவதை சரிங்களா? குரலையை நீங்கள் ஆவாகனம் பண்ணிவிட்டு உங்களை காட்டேரி குரலி சீக்கிரமாக வந்துடும். அடிப்பேன் காட்டேரி கட்டலாம் முருகன் முருகன் தான் இருக்கிறாங்க. கல்பரி ஏற்றி நல்ல கல்பரி ஏற்றி போடும். முருகன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பூஜைக்கும் மாட சமையல் நடக்கும். எல்லா பூஜைக்கும் மாட சமையல் நடக்கும் சரிங்களா? பரவாயில்ல தேவையான பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் பசு மாடு இல்லை காளை மாடு கொம்பு எடுத்துகிட்டு வந்து கொம்பு வளைஞ்சி இருக்கிற கொம்பு எல்லாம் நீங்கள் வந்து இந்த கொக்கரை கேள்விப்படுவீங்களா? மாட்டுக்கு பூதம் இருக்குங்களா? அது கொக்கரை வாங்கிக்கோங்க. இல்லை கிடைக்கும் நான் கடையில் வாங்கிட்டேன் இல்லை. கொக்கரை என்ன பண்ணுறீங்கன்னா அதை வச்சு மூடக்கூடாது. வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஏவி இடத்துல
இது பட்டு பட்டு முடியும் சரிங்களா? நீங்கள் மாட சமயம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொக்கரை எடுக்கணும். கண் மூலம் சரி. ஜெகநாதன் சொல்லிட்டு உங்கள் பேர் வந்து கிருஷ்ணன் கண்முறை பொருள் வச்சுட்டுல இருக்குது. பொருள் மயில் வச்சாச்சுங்க. பேனா கொடுங்க. சிவபெருமான் சிவபெருமானா சிவபெருமான் இல்லைங்களா? பேனா குருஜி ஜெகநாதன் தான் நீங்கள் சொல்லணும். பேர் முருகன் பேர் வரக்கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். விஷ்ணு பெயர் அதான் வந்துட்டாங்க சிவபெருமான். சிவபெருமான். உங்கள் சிவபெருமானுங்களாங்க? பெருமாள் சிவபெருமாள் சிவபெருமான் சிவபெருமான் தான் எப்படி கூப்பிட்டாங்க? நீங்கள் தான் சிவபெருமான் நீங்கள். அது அப்படி தான் நானே 10 வாட்டி மேலே கண்டுபிடிச்சார் பெருமாள். மாந்திரிகம் கற்றுக்கணும்னா எண்ணம் கரெக்டாக இருக்கணும். சிவபெருமாள் எண்ணம் கரெக்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது. அவசர புத்தி உங்களுக்கு அவசர புத்தி. பொறுமையாக இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பொறுமையாக இருக்கணும். சென்ஸ் வர்றது இருக்கக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக போட்டு பார்க்கணும். உங்களுக்கு அது தவறு செய்யாதுங்க. சரிங்களா? சிவா எதுவுமே எல்லாத்தையும் தெரியாது. சரிங்களா? பூஜை பண்ணுறாங்க. சிவா சிவா வாங்க சிவா வாங்க. மந்திரம் எழுதிங்கிற இல்லை வந்தவங்க கேட்கக்கூடாது அவரே சொல்லிட்டாரு. பார்த்து எழுத மந்திரம் கூட தப்பாக எழுதும். தப்பாக வருமா? தவறு தவறு திருத்திக்கணும், சொல்லக்கூடாது. அப்போ இதே அந்த பேர் எந்த இடத்துல பண்ணுவீங்க? அதனால பேர் வைக்கிறீங்களா? இல்லை திருப்பி வேற லைன் செய்யக்கூடாது. நீங்கள் வணங்குற சாமி சுற்றி ஆகிடுங்க சார். பார்க்கலாம். முதல்ல வணங்குற சுற்றி ஆகிடுங்க. என்ன வேலை செய்வீங்களா? என்னென்ன வேலை செய்வீங்க? இப்போ நீங்கள் பேர் பண்ணுற பேர் வைக்கிற மாதிரியா இருந்தால் அந்த பேர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். சிவா அந்த பேர் நீங்கள் அறவே நீங்கள் தான் சொல்லுங்கள். வேறு கிட்ட பேர் சுத்தமாக நீங்கள் பேர் சொல்லுங்கள். சரிங்களா? பேர் சொல்லுங்கள். பேர்
இப்படி ஓகே 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 சூப்பர். நீங்கள் வணங்குற சாமி இவங்க பேர் வராகன் பேர் வச்சுக்கணும். இவங்க பொருள் வச்சுன்னா வச்சாச்சு அங்கே வைக்கலாம் 4 ரூபாய் இருக்கும். வராகன்னா நரசிம்மர் தான், இவர் தான், விஷ்ணு தான், விஷ்ணுவதாரம் தான். வராகன்னா தெரியாதுங்களா? பண்ணி காட்டு பண்ணி அவர் தான் மூவி போட்டார். பன்னி கறியோ தொடக்கூடாது, கொண்டுவேன். பன்னிக்கு தொடக்கூடாது, காட்டுப்படி அடிக்கக்கூடாது, சரிங்களா? சாப்பு வச்சு நோண்டும் போது சாப்பிட இருக்கக்கூடாது. குருஜி போட்டோம், குருஜி வராது. குருஜி வராகன் சிவாவா இன்னையோட மறந்துடும். சொல்லக்கூடாது. வராகன் 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 போங்க. புத்த வராகன் சுப்பிரமணி. சுப்பிரமணி உங்கள் சாமி கட்டில் இருக்குது, சாமி கட்டில் இருக்குது. ஐநா இருக்குங்க. ஒரு பங்காளிகளே உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அதனால் பூஜை பண்ணுறதுக்கு உங்கள் பங்காளிக்கு அங்கும் பங்காளி தெரியக்கூடாது, சென்னையில் தான் இருக்கிறேன், தனியாக தான் தெரியக்கூடாது. கட்டு எல்லாம் போட்டுக்கணும். கடைசி எப்போ சாமி வச்சு போன ஆடி போய் ஆவணி மாதம் வந்துட்டு அதோட லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தார். கடைசியில் என்ன சொல்லிச்சு? ஃபஸ்ட்டில் வந்தார், சத்தம் போடாத அப்பா வந்துட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக டேன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியாக டேன்ட்டு போனார், எச்சரிக்கை கொடுத்தாரு. அதோட இப்போ ஒரு 14 மாதத்துக்கு ஆகும், 14 மாதம் 12 மாதம் ஆகும். அது ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு அறிகுறிக்கு மட்டும் காட்டும். ஒரு கெட்ட ஆத்மா சேர்த்துற மாதிரி அது கனவு கனவு. இன்னைக்கு நாளைக்கு தானே ஊருக்கு போவீங்க? போன உடனே சாமியை வணங்கி சாமி போய் பாரு, போன உடனே வணங்கி பாரு, சரிங்களா? மந்திரம் சொல்லி கோட்டீஸ்வரன். லைட் போடுங்க, லைட் சேர்த்துங்களா? அமௌண்ட் நல்ல டைமிங். இதில் லைட்டு போட்டு சொன்னார். இதில் எங்கே லைட் இருக்குதுன்னு தெரியாதா? லைட் அடிங்க. மேலே ஒரு ரவுண்டு இருக்குதே ரெக்கார்டர் மேலே, அதுவா? சரவணன். உடனே போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. மூவிங்க வணங்குங்க.
நல்ல பேர் இருக்குமா அதிகமாக போட்டி சிவபெருமான் பேருங்க அது பேர் இருக்குங்களா ஒரு 10 நிமிஷம் சரவணன் சரவணன் நீங்கள் ஆஞ்சநேயர் வணங்குறீங்களா ஆஞ்சநேயர் வணங்க பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பேர் பண்ணாலும் சரி இதை வணங்கிட்டு தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி பகவானே கண்ணை காமிச்சிடுவார் கண்ண முடிய நீங்கள் தேர்த்தலாம் கண்ண முடிய இல்லை பிரச்சனை சரிங்களா சிவகிருஷ்ணன் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணா என்னதான் நீங்கள் பிரச்சனை வந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கிறார் அவர் சோதனை பண்ணுவார் சார் தைரியமாக பண்ணுவோம் நான் வரேன் எத்தனை பேர் 100 பேரும் போடுறாங்க சார் போன உடனே ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு இது ஐயா உடம்பு முடியல எனக்கு எனக்கு அது வெளியே வந்துடுச்சு அப்படியே ஆகிடுச்சு பிரச்சனை எனக்கு கூடாது அவனை பல்லாராம ஆகிடுவான் நானே மறுபடியும் கட்டுக்கட்டுவேன் ஐயா 27 நாள் சொல்கிறீங்க அப்புறம் நம்ம காசி கேட்க போகிறோம் இங்கே போகலாம் இந்த மாதம் போகலாம் இந்த அடுத்த மாதம் போகலாம் அடுத்த மாதம் கழிச்சே போகலாம் திறன் போகலாமா முடிஞ்சோடனே பொங்கல் முடிஞ்ச போகலாமா ஆ பவுன் முடிஞ்ச போயிடலாம் என்னத்தை குத்துறாங்க இந்த இடத்த குத்து ஸ்டார்ட் பண்ணுங்க போயிட்டேன் மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஐயா பண்ண முடியல இசுக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது கன்ஃபார்ம் சத்தியமாக சரிங்களா சத்தியமாக கண்டிப்பாக கடுகு சைஸ் வைங்க ஆமாம் அவ்வளோ சுடுதா இருக்குண்ணா செந்தில் போகிறீங்க செந்தில் அவருக்கு பூஜை பண்ண மாட்டாங்க கூட ஏன் பூஜை பண்ண முடியல சோப்பிட்டு படக்கூடாதுங்க 4 பேரும் ஒரே வீட்டில் சமையல் பண்ணுறாங்க வெளியே பூஜை பண்ண முடியாது சரி நான் சாமியில் இறக்கி விட்றேன் சரிங்களா இதானால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மண்டபத்தை மட்டும் நீங்கள் இது பண்ண முடியுங்களா இது பண்ண முடியுதுங்களா சரி சாமியை இறக்கி விட்றேன் சரிங்களா என்ன பண்ணி வச்சுட்டு மண்டபத்தை மட்டும் நீங்கள் போகும்போது இருந்தால் மட்டும் கண்ணை பார்த்து மட்டும் சொல்லுங்கள் மை நிறுத்தி வைங்க மண்டபத்தை சொல்லணும் சரிங்களா யூனியன் வைக்கணும் எடுக்கணும் பக்கத்து மாதிரி தெரிஞ்சுக்கணும் பக்கத்து மாதிரி தெரிஞ்சுக்கணும் எடுக்கிறது தெரிஞ்சிங்க அது சரிங்களா படிப்படியாக மேலே எடுக்கணும் உடனடியாக நீங்கள் மைண்டு மாறிடப்படாது சரிங்களா நாளைக்கு கூட வாங்க ஒரு வாரத்துக்கு வாங்க வாங்க சரிங்களா கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் கேள்விகள் கேட்கணும் சரிங்களா திருச்செல்வன் பூஜைகள் பண்ணணும் நான் கனவு எதை கொடுத்தாலும் சரி வாங்கிக்கோங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க சரிங்களா விஜயகுமார் விஜயகுமார்
ஆமாம் உங்கள் பேர் விஜயகுமார். ஆன்மீகத்தில் நன்றி ஆகணும்னா காம எண்ணங்கள் நம்ம தவிர்க்கணும். பஜரங்கி யார் பாது ஐயா முடியாது. எப்போவுமே உங்கள் பாதுகாப்புக்கு ஆட்சியர் இருப்பார் கூட, சரிங்களா? நிசா மாந்திரிகம் என்பது ஆன்மீகம் என்பது சக்தி நடக்கிற மாதிரி யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஒரு மந்திரவாதியும் தேடி போகக்கூடாது, சரிங்களா? அவன் இப்படி சொல்கிறாங்க, ஒரு இப்படி சொல்கிற கூட கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? ரெண்டாவது யார் என்ன சொன்னாலும் சரி அது காதில் தெரியக்கூடாது. உங்கள் சாமி என்ன சொல்லுதோ சாமியுடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் கோவில் கட்ட முடியாது. நீங்கள் கோவில் கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்க கூட சும்மா சொல்கிறாங்களோ, சாமியுடைய அனுகிரகம் இல்லாமல் எங்கேயும் வர முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதனால் எந்த ஒரு சாமி மாற்றணும் அதை மாற்றணும் நம்ப வரும், சரிங்களா? அதனுடைய பின்விலை என்ன சொல்லுது அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? சாமி படைக்கக்கூடாது, சாமி பூஜை பண்ணிடணும். சரிங்களா? திரு வெங்கடேசன் என்ன காலியாக கோயில் கட்டுறீங்க? இது ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? 3 நாள் கழிச்சு வாங்க, நான் சாமியாக இருக்கேன், சரிங்களா? பூஜை பண்ணணும், எனக்கு தேவை, எனக்கு பூஜை பண்ணி காட்டணும், சரிங்களா? 1 மாதமாக சரி, 2 மாதமாக சரி, 3 மாதம் சரி, சோதனை பண்ணுவதுதான், சரிங்களா? சோதனை பண்ணால் தான் நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. அதனால் ஞாபகம் வச்சு, சரிங்களா? நான் கஷ்டப்படுத்த தான் உங்கள் இடத்துல தான் பண்ணுவேன், அதனால் பார்த்து. ராஜேஷ் என்னம்மா ஆமாம் தமிழ் புரியுது. சாமி எல்லாம் இப்போ வந்து நீங்கள் சாமி சிலை வச்சுருக்கீங்கன்னா அந்த சாமி சிலை உயிர் உண்டாக்கணும். உயிர் இல்லாமல் நீங்கள் பொம்மையை வச்சுக்கிறீங்க, என்ன கிடையாது? அப்போ அவ்வளோ காசு கொடுத்தா சாமி சிலை வாங்குறீங்க கேட்கணும். இல்லை அது அம்மா அக்கா வாங்கினாங்க. அப்படி இருக்கு, நீங்கள் யாரும் பண்ணிருக்கலாம். அதை வச்சு பொம்மை வச்சுக்கிறீங்க போது எவ்வளோ பேர் அடிக்குது, எவ்வளோ கருங்க வச்சுருக்கீங்க.
ஹிந்தி ஹிந்தி மாறும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் தோறாவா இல்லை மணி ஆகட்டும் சிஷியர்கள் நான் அவங்கக்கிட்ட தமிழ் அவங்க கொஞ்சம் சொன்னால் நான் ஹிந்தியில் எழுதுக்குவேன். இல்லை நீங்கள் ஹிந்தியில் சொல்லுங்கள், நான் வேணா ஐயா கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். டீக்கே என்ன கொஞ்சம் தெரியும் ஹிந்தி? நான் சீனிவாசன் ஆமாம் பேச பார்க்க தெரியும். ஐயா நான் அப்படி எழுதுக்கு நான் ப்ராப்ளம் பண்ணிடுறேன். எழுதுங்க, பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பாக சொன்னாங்க ஐயா கிட்ட கேளுங்க. நான் சொல்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். இல்லை என்கிட்ட கேட்க போகிறேன். வாங்க ஐயா. சீனிவாசன் சீனிவாசன் உங்கள் மேலே சாமி வரும் புரி சொல்லுவீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க சரிங்களா? ஆனால் ஆடி மட்டும் சொல்லிடாது. சந்தோஷம். ஏன்னா புரி சொல்லும் போது நீங்கள் ஆடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. உட்காந்துக்கு சொன்னால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். புரிஞ்சுங்களா? கணபதி கேமரா வந்துட்டு கூட இதை மாதிரி தான் ரொம்ப எல்லாருக்கும் அவ்வளோ படிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர், அந்த பெயரை மட்டும்தான் நீங்கள் வந்து உச்சரிக்கணும். கணபதி என்கிற பெயரை நீங்கள் ஒரு நல்லதுதான் அவன் எந்த பெயரை நீங்கள் வந்து அறவே தவிர்க்கணும். உங்கள்கிட்ட பெண்கள் பேச மாட்டாங்க, ரெண்டாவது வரமாட்டாங்க. பேசணும் சரி, சும்மா சகோதரர் அம்மா அப்பா அதேதான். அதனால அது பேர் தவிர்த்துருவாங்க சரிங்களா? ஓட்டு பண்ணாருங்க. இந்த பேர் தான் சொல்லணும், வேறு எந்த பேரும் சொல்லக்கூடாது. சர்வேஸ்வரி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள போய் கணபதியே கொடுத்துருக்கீங்க. இங்கே குத்துற உள்ள வேணும். எங்கே சர்வேஸ்வரி திட்டி தட்டக்கூடாது, தப்பு. கூப்பிடணும். ஏன் உங்களுக்கு கட்டு போட்டு பார்த்து பாருங்க. ஓ கட்டு இருக்கு சொல்கிறாங்க பாருங்க. வீடியோ கட் பண்ண சொல்லி போனீங்க வேணாம். அது எதுக்கு என்ன சாமி வணங்குவீங்க? என்ன சாமி அப்படின்னா என்ன? காளி சாமி என்ன சாமி? அம்மா இருக்காங்க. அம்மா காலி ரொம்ப காலி காலி எப்படி இருக்கு சிலை? நீங்கள் சிலை வச்சு தான் வச்சுருக்கீங்க. சிலை கட்ட பார்த்துக்கு
கடைசியாக சாமி எப்போ வச்சுக்கோ அம்மா மேலே ஒரு 3 மாதம் மேலே சொல்லி சாமி வந்து கடைசியில் சாமி ஆடிட்டு மட்டும் போயிடுச்சு குலதெய்வம் பூஜை பண்ணிட்டோம் அப்போ மட்டும் பம்பு அடித்தாங்க ஆடிட்டு மட்டும் போயிடுச்சு அதான் குலசாமி கும்பிட்டாங்க அப்போ பம்படிச்சு மட்டும் வந்து வரல. பிரதிஷ்டை பண்ணலைங்களா இந்த சிலை எப்போ சொன்னீங்க இந்த சிலை எடுத்துட்டு வந்து நம்ம 8 மாதம் 7 மாதம் கழிக்கலாம் சரி சரி விடுங்க மே மாதம் சாமி பிரதிஷ்டை பண்ணுங்கம்மா சரிங்களா சாமி வரும் கல்பத்து பொறுமணி கண்ணு மூடுங்க ஒரு சாமி நினைவு வரணும் சாமி வைக்கும்போது சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வரும் சார் அது நீங்கள் என்ன வருமா அது தங்க கோயில் இருக்குல்ல சாமி கோயில் தங்க கோயில் சிஎம்சி தெரியும் தெரியும் என் நண்பர் தானே சரி சாமி வச்சு சாமி வந்துடும் சரிங்களா குரு பிரசாத் குரு பிரசாத் பண்ணுங்க அதே டைம் இருக்கட்டும் வெட்டிக்கு செத்து போச்சா தப்பு பண்ணிட்டு பாவம் அதுவே பார்த்து பாவம் செஞ்சுட்டு போனீங்க கூட சொல்கிறேன் சரியாக சொல்கிறேன் ஒன்றும் இதுக்குதான்ப்பா நான் சொல்கிறேன் இல்லை இல்லை பகவான் தான் தருகிறாரு இவர் தான் தருகிறாரு அது போவா போய் கொடுத்தாங்க வீட்டில் இருக்கிற பெரியவரா சார் அது வணங்கணும்ப்பா வணங்கிட்டு சாந்தி பற்றி தான் முடிஞ்சிடும் அவரு நீங்கள் தான் அப்பா பையன் சண்டை போட்டுக்க மாட்டாங்க நான் விற்கிறது சொல்கிறேன் நான் அது அது ஓ சேர்ந்துருங்க சரிங்களா தாயை திருப்பி அது போட்டு கொடுத்துருங்க மந்திரம் போட்டுன்னு சொல்லணுமா நாங்கள் ஐயா இந்த மந்திரம் மந்திரம் போட்டு செய்யணுமா இல்லை அமிச்சிங்களா ஐயா அமிச்சிங்களா அமிச்சிங்களா சரி உங்க மந்திரம் வாட்ஸ்அப்ல அனுப்பலையா அனுப்ப சொன்னேன் அதான் எல்லாம் இதுதான் நாங்கள் அமிச்சோம் ஆனால் அனுப்பிச்சு கொடுக்கணும் இல்லையா அனுப்பிச்சிங்களா நீங்கள் பார்த்தீங்க ஆ
எத்தனை பேருக்கு வரணும்? அவன் எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இன்னும் எல்லாரையும் அனுப்ப சொன்னேன். அவர் கூட எங்கேயோ போயிருந்தேன். அவரே அனுப்பிச்சாரு. சரி வராது மட்டும் தனி லிஸ்ட் இல்லையா ரெக்கார்டிங் ஓடி வராது. டைம் இருந்தால் முடிஞ்சாடுறமா இதே உட்கார முடியலன்றாரு. காலைல 7 நாளாக இருக்கிறது 3 நாளாக வைக்கலாம். என்ன பண்ணுறது சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு யாகம் பண்ணிட்டு எப்படி கற்றுக்கலாம். அதே போல் குட்டியை நம்ம ஏக அனுப்புகிறோம்னா வெண்கடுகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இதில் சொல்கிற பொருள் நான் தலையை சொல்கிறேன். நாளைக்கு தான் அதை சொல்லிட்டு அது நீங்கள் போடுறேன் அது ஏக அனுப்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? பூஜை ஒரு பெண்டிங் இருக்குது. ஆமாம் 7 நாள் தான் வித்தியாசம்னா வந்து 3 நாள் ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ நம்மளுக்கு மரியாதை இருக்கும். 7 நாள் போச்சுன்னா அது சரி வராது. கண்டிப்பாக பண்ணிடுங்க. மாய் ஒன்று யாகம் பண்ணணும் பூஜை பண்ணணும். மாய் இருக்கட்டும். 3வது கண்டு மட்டும் இல்லை தூங்கி வந்துட்டு நல்லா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு கரெக்டாக நான் 12 மணிக்கு விட்டுருவாங்க. 12 மணிக்கு வருவாங்க. ஆமாம் அது வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கலாம். ஆமாம் சரிங்களா? எந்த தேவதை வரைக்கும் தெரியக்கூடாது. அது தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. ஃபோன் போல கொடுப்பது என்னது அது? ஊசி மருந்து மட்டும் கிளம்பணும். கொண்டாட்டி சொல்லலை கனமா வராது. காணப்பட்டாங்களா? ஐயா எது கட்டாங்க கூட போகிற அசா போகிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க என்ன எப்படி என்ன பண்ணாங்க? போகும்போது கொண்டு போனாங்களா? அவன் பேர் வரக்கூடாது. ஏன்னா தெரியல துராகம் பண்ணிட்டாங்க அடிச்சு விட்டுறணும். பாலம் பதிவு பண்ணிவிடும். துராகம் பண்ணிட்டாங்களா மனைவியாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி பூஜை பண்ணிடணும். அது நல்லது. மருந்து எனக்கு 1 நாள் பார்த்து கல்யாணம் எப்படி இந்த மருந்து எப்படி நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அது போல தான் கொடுக்கணும். அது கலக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சரி இது நீங்கள் கீழே எப்படி சொல்கிறேன் இதில் மருந்து போட்டு அதில் போட்டு கலக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இவர் அண்ணன் ரத்தத்தில் ஊற்றி சொல்லி குட்டி பண்ணி பலி கொடுக்கணும். மணி பலி கொடுத்தீங்களா? இல்லையா பண்ணலை. கொடுக்கலாம்ல. வராகி பக்தர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வராகி பக்தியில் நான் இப்போ உயிர் தானே முக்கியம் நம்மளுக்கு. வராகி நான் வந்து காப்பாற்ற போது அது உட்காந்துங்க. நீங்களாம் கொடுக்க போறீங்க. நீங்களாம் பண்ணி கொடுக்க போறீங்க. கேட்கலாம். இப்போ எல்லாருடைய கர்மாவும் எடுத்தேன் எதுவும் உடம்பு சரியில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? எப்போ நினைச்சு சாமி? அவங்க காப்பியா அந்த தட்டு வடிக்கலையா? ஏன்னு